Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோவும் நம்ம ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டிக்காண்டி பண்ண வீடியோ தான். இது வந்து நம்ம NBA டாக்குமெண்ட்டுக்காண்டி பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து நம்ம NBA டாக்குமெண்ட்டில் வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியுமே கொஞ்சம் எப்படி நம்ம CO, PO அட்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீடியோவில் எப்படி வந்து நம்ம ஒரு COக்கு வந்து எப்படி டார்கெட்டு த்ரெஷ்ஹோல்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது முதல் வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக CO அட்டைன்மெண்ட் த்ரூ இன்டர்னல் எக்ஸாம். CO அட்டைன்மெண்ட் வந்து த்ரூ இன்டர்னல் எக்ஸாம் வழியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா PO PSO அட்டைன்மெண்ட். ஸோ இந்த PO PSO அட்டைன்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம NBA டாக்குமெண்ட் படி நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு ஆவரேஜாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆவரேஜ் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆவரேஜாக எடுத்து பண்ணுவோம். இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர். இப்போ சம்டைம் வந்து NBA ஆடிட்டில் கேட்குறேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இதில் பண்ணியிருக்கோம். அதாவது PO PSO அட்டைன்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் பார்க்கலாம், ஆவரேஜாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் பார்க்கலாம். அது எப்படிங்கிற டெமோ தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் எக்ஸல் சீட்டை வச்சுட்டு. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மற்ற கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பழைய வீடியோ 1 and 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நமக்கு வந்து இந்த இதில் ஒரு எப்படி நம்ம COக்கு வந்து எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, த்ரெஷ்ஹோல்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். செகண்ட் வீடியோவில் வந்து CO அட்டைன்மெண்ட் த்ரூ இன்டர்னல் எக்ஸாம் வரைக்கும் என்னென்னு பண்ணியிருப்போம். ரிமைனிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, இந்த த்ரெஷ்ஹோல்ட் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களே, இது வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணுவாங்களா, கமிட்டி வந்து செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது சிம்பிள் கான்செப்ட் தான். NBA டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் வச்சுருக்கோமோ அந்த ப்ராசஸை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸில் ஒரு ஃப்ளோ இருக்கா, ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கா இல்லையா, அதுக்காண்டி நம்ம 22-23 டார்கெட்டுக்கு நான் வந்து த்ரெஷ்ஹோல்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ ப்ரீவியஸ் 2 இயர்ஸோட த்ரெஷ்ஹோல்ட் டார்கெட் எடுத்துகிட்டு அது எப்படி அட்டைன்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 22-23 போடும்போது 2 இயருக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஓகே, அதில் நீங்கள் என்ன ரீசன்ஸ் கொடுத்துருக்கு அந்த ரீசனை மட்டும் கொஞ்சம் வேலிட் ரீசனாக கொடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மற்றபடி என்ன ரிமைனிங்னா சேம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த அட்டைன்மெண்ட் பேராமீட்டரில் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அன்அனௌன்ஸ்ட் நார்ம்ஸ் படி பார்த்தோன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் 40, எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 60 அதை வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம அட்டானமஸ் காலேஜ் இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஃபார்மேட்னாலும் வச்சுக்கலாம். 50-50 நம்ம இங்கே அந்த வேல்யூ மட்டும் இங்கே டைப் பண்ணால் போதும், எனக்கு வந்து இந்த எக்ஸல் சீட்டை அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிடும். இந்த அட்டைன்மெண்ட் லெவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதாவது 50%, 60%, 70% நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த CO PO மேப்பிங்கில் இந்த லெவல்ஸ் என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருப்போம். நம்ம PO அட்டைன்மெண்ட்டில் இதை பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து CO5 வரைக்கும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் மார்க்கில் போகிறோம். இன்டர்னல் மார்க் கால்குலேஷன் பண்ணும்போது நீங்கள் செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா CO1 to 5 நான் முடிச்சிருப்பேன். அப்போ அந்த இன்டர்னல் மார்க் பார்க்கும்போது இந்த எக்ஸல் சீட்டில் வந்து இங்கே இன்டர்னல் மார்க்குக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னோடய இன்டர்னல் மார்க் வெயிட்டேஜ் வந்து 40 மார்க் கொடுத்துருக்கோமா. ஸோ அன்அனௌன்ஸ்ட் நார்ம்ஸ் படி 40, 60 அந்த ஃபார்மேட்லாம் வரப்போகுது. அப்போ எனக்கு அந்த 5 COவோட மார்க்கு நமக்கு 5 அட்டைன்மெண்ட் போட்டோம்ல, அந்த மார்க் மட்டும் அப்படி இங்கே ட்ராவல் ஆகுது. நம்ம என்ன போட்டோமோ அதோட டோட்டல் வந்து 500க்கு மாற்றிடுறேன். ஸோ டோட்டல் வந்து அதை 100க்கு மாற்றிட்டு 40. இந்த 40 முடிச்சு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த இன்டர்னல் மார்க் எக்ஸாம் கால்குலேட் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் சிம்பிளாக அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு சைன் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், NBA டாக்குமெண்ட் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிளியராக வந்து உங்கள் ப்ராசஸ் படி இன்டர்னல் மார்க் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கியிருக்கீங்க, வித் டேட் போட்டுருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். அதில் நீங்கள் கீழே பாட்டமில் நம்ம வந்து எல்லாமே ஒரு சைன் வாங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட மேலே உள்ள ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரோ HODஸோ கேட்பாங்க, என்னங்க மினிமம் மார்க் போட்டோம், என்ன மேக்ஸிமம் மார்க் போட்டோம், அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 40க்கு மினிமம் 14 இருக்குது, 35 மேக்ஸிமம் இருக்குது. அப்படியே கீழே வந்து நார்மல் சயின்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஓகே, சரி ஓகே. இப்போ நான் இன்டர்னல் மார்க் கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக நான் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமில் போகணும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் போகும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. நான் 3 பார்ட் கொடுத்துருக்கேன். அது வந்து CO வைஸ் டோட்டல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 5 CO இருக்குன்னா ஒவ்வொரு COக்கும் நான் 20 கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி நம்ம அங்கே மார்க் என்ட்ரி பண்ண மாதிரி அதே தான் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ட்ரி பண்ணமோ அதே ஃபார்மேட் தான் இங்கே எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இருக்க போது. செக்ஷன் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C இருக்குது. CO வைஸ் டோட்டல் இருக்குது. CO நம்பர் என்ன நம்பர் மேப் பண்ணியிருக்கேன், கரஸ்பாண்டிங் கொஸ்டின் நம்பருக்கு நம்ம மார்க்கை போட்டிருக்கோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு எங்கள் ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா பார்ட் Aல 10 1 வேர்டு, பார்ட் Bயில் வந்து 10 2 மார்க் கொஸ்டின், பார்ட் Cயில் வந்து என்னது 5 14 மார்க் கொஸ்டின் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக என்னது எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் 100க்கு உங்களுக்கு என்னன்னு வந்துடும். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ மார்க் வந்திருக்கு. நீங்கள் கடைசியாக டோட்டல் கரெக்டாக வந்துச்சுன்னா பேப்பர்லேருந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஈஸியாக கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இஷ்யூவே கிடையாது, நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மார்க்கை ஃபுல்லாக போட்டாச்சு அப்படின்னா நம்ம வந்து எண்ட் செமஸ்டர் எக்ஸாமோட மார்க்கெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்.
ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா CO ஃபைனல் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கை 40க்கு மேட்ச் பண்ணியாச்சு, எண்ட் செமஸ்டர் எக்ஸாமை 60க்கு மேப் பண்ணியாச்சு. இந்த இருக்கா, இது வந்து சம்மரி ஷீட் ஆஃப் CO அட்டைன்மெண்ட் டைரக்ட். இப்போ நம்ம நார்மலாக CO அட்டைன்மெண்ட்டுங்கிறது நம்ம 2 டைப் சொல்லுவோம். ஒன்று டைரக்ட் அட்டைன்மெண்ட், இன்னொன்று இன்டைரக்ட் அட்டைன்மெண்ட். ஸோ டைரக்ட் அட்டைன்மெண்ட் மீனிங் என்ன சொல்கிறோன்னா, நம்ம த்ரூ எக்ஸாம் வழியாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் டைரக்ட். இன்டைரக்ட் அசஸ்மெண்ட்னா நம்ம முடிச்சதுக்கப்புறம் கோர்ஸ் அண்ட் சர்வேன்னு ஒன்று வாங்குவோம். ஸோ அதுக்கு ஒரு 10% வெயிட்டேஜ் வச்சுக்கலாம், அது இன்டைரக்ட்டும். இப்போ நான் ஃபைனலாக இன்டர்னலையும் முடிச்சுட்டேன், எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சிட்டேன். இப்போ CO அட்டைன்மெண்ட் டைரக்ட். அப்போ நான் வந்து CO அந்த ஃபஸ்ட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் CO1 to CO5 மார்க் இங்கே ட்ராவல் ஆகிட்டு, எண்ட் செமஸ்டரில் CO1 to CO5 ட்ராவல் ஆகிடுச்சு. இதோட வெயிட்டேஜ் 40-60 கொடுத்தா அந்த டைரக்ட் CO அட்டைன்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் 73 40% எண்ட் செமஸ்டர் எக்ஸாமில் 55 இருக்குல்ல, இதை வந்து நான் 60க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் போட்டுரும். இப்படியே நான் ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த ஃபார்முலா படி நான் ட்ராவல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் டைரக்ட் CO அட்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே டைப் பண்ணவே இல்லை, அதே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த இதை பார்த்தா கூட எனக்கு தெரியும், இந்த 40-60ங்கிறது நம்ம கூட டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் அந்த மெயின் ஷீட் வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன், இந்த வெயிட்டேஜ் வந்து 40-15 கொடுத்ததுனால இங்கே போய் நீங்கள் மாற்றினாலும் நான் இங்கே இடத்துல நான் 15 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதே நான் என்ன பண்ணுறேன் 50% கொடுக்குறேன். ஓகே, வெயிட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வெயிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் COFல பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் போட்ட 50% இன்டர்னல் அசஸ்மெண்ட் 50, எக்ஸ்டர்னல் எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் 50, எல்லா மார்க் அப்போ 62 இருந்துச்சு. இப்போ நாங்கள் செக் பண்ணி பாருங்கள் 64 சேஞ்சாக இருக்குது. அப்போ நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டில் மட்டும் ப்ராப்பராக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சிட்டாலே எனக்கு இந்த எக்ஸல் சீட்டை ஹேண்டில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நமக்கு முடிஞ்சிருங்க. அப்புறம் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து ரிமைனிங் இந்த CO1லேருந்து CO5 வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டைன் த த்ரெஷ்ஹோல்டு, இந்த த்ரெஷ்ஹோல்டு 65க்கு மேலே எத்தனை ஸ்டூடெண்ட் அட்டைன் பண்ணியிருக்காங்க, அதோட அட்டைன்மெண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு போட்டாச்சு. அப்புறம் CO அட்டைன்மெண்ட் லெவல் நம்ம அங்கே ஒரு ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருந்தோம் CO அட்டைன்மெண்ட் லெவல் அப்படிங்கிற பொருள் 50க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, 60க்கு மேலே எத்தனை, 70க்கு மேலே அப்படிங்கிறத CO அட்டைன்மெண்ட் லெவலையும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அது 2, 3ன்னு வந்து இப்போ 60க்கு மேலே இருந்துச்சுன்னா 60 to 72, 70க்கு மேலே இருந்தால் 3, இது வந்து 60க்கு மேலே 2, 19 60 70க்கு மேலே 3, 70க்கு மேலே 3. ஸோ இந்த கான்செப்டில் போயிடும். இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் ஓகே இது நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க. இப்போ பக்கத்தில் இன்னொன்று போட்டிருக்க பாருங்கள், COs அதோட அட்டைன்மெண்ட் பர்சன்டேஜ். அப்புறம் என்னது இது வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அச்சீவிங் அச்சீவிங் த டார்கெட். இதை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா என்ன ரீசன் அச்சீவ் பண்ணது, எனக்கு வந்து நான் ஆக்சுவலி டார்கெட் வந்து நான் வந்து 70 கொடுத்துருக்கேன், 69 ஆயிருக்கு. அப்போ நான் என்ன சொல்லலாம், என்னது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் COக்கு பார்த்தீங்கன்னா 95 எனக்கு அட்டைன்மெண்ட் வந்திருக்கு, எனக்கு டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணது 60 தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஓகே மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டைன் த டார்கெட். ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் இன்க்ரீஸ் த டார்கெட் அண்ட் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேர்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 63, இங்கே எனக்கு 60. ஸோ நமக்கு அட்டைன் ஆகிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபோர்த் அட்டைன்மெண்ட் பார்த்தா 92 வருது, 65 டார்கெட் கொடுத்துருக்கேன். இன்க்ரீஸ் த த்ரெஷ்ஹோல்டு டார்கெட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். நீங்கள் வேறு வேலிட் ரீசன்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது, நீங்கள் என்ன ரீசன்ஸ்னாலும் போட்டுக்கோங்க, ப்ராப்பராக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஃபிஃப்த்து இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டார்கெட் 63க்கு 84. நமக்கு இது ஆக்சுவலாக ஃபிஃப்த் அசைன்மெண்ட் ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் டீல் பண்ணுறதுல மோர் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்போ இதுதான் நமக்கு வந்து இந்த கரண்ட் அகடமிக் இயரோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியாச்சு. இந்த PAOன்னு போட்டிருக்கேன், நீங்கள் CAOன்னு மாற்றிக்கோங்க. கரண்ட் அகடமிக் இயரோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து அதே சம்மரி ஷீட் ஆஃப் CO அட்டைன்மெண்ட் லெவல், அது என்ன CO அட்டைன்மெண்ட் வித் இன்டைரக்ட். பட் அப்போ நான் இங்கே இந்த ப்ரீவியஸ் ஷீட்டில் வர்ற மார்க்கை ஃபுல்லாக 100க்கு வர்றது ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், 90க்கு இந்த 64ங்கிற மார்க்கை வந்து இந்த சீட்டில் வந்து நான் 90க்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இன்டைரக்ட் அசஸ்மெண்ட்டுக்கான 10% வெயிட்டேஜ், அதாவது நீங்கள் கோர்ஸ் அண்ட் சர்வே பண்ணுவீங்களா, இதை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணி முடிச்ச இந்த 90 + இந்த 10 ஆட் பண்ணிவிட்டு COs அட்டைன்மெண்ட் 100. இப்போ இந்த ஃபைனல் COs அட்டைன்மெண்ட் போத் என்னது டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட் ஃபுல்லாக வந்துச்சா, வந்ததுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு COக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த COவோட அட்டைன்மெண்ட் லெவல் என்ன. ஓகே, அப்போ 60க்கு மேலே இருந்தால் எனக்கு 2, 60 to 70னா 2, 70க்கு மேலே இருந்தால் 3. இந்த கேஸில் பாருங்கள் எல்லாமே 60 to 70க்குள்ளே இருக்குது, எல்லாமே 2. இங்கேயும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கானது ஃபஸ்ட்டு 3 2, இங்கே வந்து 1, அடுத்து 2. ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 30 கீழே இருக்குது, எல்லாமே 0. ஸோ இந்த மாதிரி லெவலில் CO அட்டைன்மெண்ட் லெவலில் நான் மேப் பண்ணிடுறேன். இந்த ஷீட்டில் நம்ம என்ட்ரி பண்ணுறது கோர்ஸ் அண்ட் சர்வே மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். அதுவுமே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட போதும். நீங்கள் ஃபீட்பேக் பசங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணியிருப்போம், நார்மலாக கூகுள் ஷீட்லேயே நமக்கு வந்திருக்கும், அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து PO அட்டைன்மெண்ட்டில் வரும். இப்போ நான் PO அட்டைன்மெண்ட்டில் வர்றது நமக்கு வந்து இந்த ஷீட்லேயும் பாருங்கள், மேலே உள்ள காலேஜ் நேம் டிபார்ட்மெண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும்.
அப்புறம் வந்து நான் சிஓபிஓ மேப்பிங்கில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஷீட்டில் என்ன கொடுத்தோமோ அதே ஷீட்டோட வெயிட்டேஜ் இங்கே வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஓவோட டோட்டல் பார்த்தா 10 வருது. அப்போ சிஓவோட ஆவரேஜ் வெயிட்டட் ஃபேக்டர் பார்த்தா 10/5 போட்டால் நமக்கு வந்து 2 வந்துடும். இதேமாதிரி எல்லாத்துக்கும் ஆவரேஜ் ஃபேக்டரும் நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். ஓகே, இதை நமக்கு வந்து ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஒவ்வொரு பிஓக்கும் நான் பார்க்க போகிறேன். இதுக்கும் பாருங்கள், நம்ம இந்த பிஓக்கோ இந்த பிஎஸ்ஓக்கோ நான் எதையும் டைப் பண்ண வரல, ஏன்னா எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கேன். ஹைட் பண்ண என்ன மீனிங், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபார்முலா படி ஜென்ரேட் ஆகும். இந்த கேஸில் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருக்குது, W1 இருக்குது, அவர் அட்டைன்மெண்ட் வந்து இதை போட்டிருக்கு. இதில் மீனிங் எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிற மட்டும் சொல்லிடுறேன். இந்த ப்ரீவியஸ் சீட் இந்த இது இருக்குல்ல, இதில் நம்ம வந்து சிஓவோட அட்டைன்மெண்ட் லெவல் 1, 2, 3ன்னு போட்டோம். ஓகே, இந்த அட்டைன்மெண்ட் லெவலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருக்காப்புல, அவர் அட்டைன்மெண்ட் லெவல் 2ன்னு இருக்குது. அப்போ அந்த செல்லோட வேல்யூ வந்து எனக்கு 1 to 3 வரைக்கும் போடலாம். 1ன்னா 50 to 60, 2னா என்னது 60 to 70, 3னா 70 and above. இப்போ நான் இங்கே 2 போட்டிருக்கேன். அப்போட ரேஞ்ச் என்னது 2/3. அப்போ 3ங்கிற மேக்ஸிமம் ஸ்கோரில் 2 வரைக்கும் நமக்கு அட்டைன் இருக்குது. இது ஃபஸ்ட்டு சிஓ. செகண்ட் சிஓ என்னது 2/3, இதுவும் 2/3, இதுவும் 2/3, 2/3. நீங்கள் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது 2/3, 2/3, 1/3, 1/3, 2/3. ஸோ இதுதான் இதோட லெவல். இந்த 2/3 இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 2/3 இருக்குது அப்படின்னா, இந்த 2/3 இந்த பிஓவோட இந்த ஃபஸ்ட்டு PO1ல் CO1 இருக்கா, இதோட வெயிட்டேஜ் வந்து 2. அப்போ வந்து 2/3 × 2 போட்டுறணும். அடுத்த செல்லும் 2/3 × 2, அடுத்த செல்லும் 2/3 × 2, அடுத்த செல்லும் 2/3 × 2, அடுத்த 2/3 × 2. அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆக்சுவல் மார்க் நமக்கு இங்கே வந்துடும். அங்கே தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸோட ஃபார்முலாவோட மெயின் டாஸ்க்குனது இது வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த ஒன் பை ஒன்னாக பார்த்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு செல்லாக எடுத்து என்ன பண்ணுறோம், அந்த 2/3 போட்டுட்டு இன்ட்டு அதோட கரஸ்பாண்டிங் சிஓபிஓ மேப்பிங்கில் உள்ள வெயிட் ஃபேக்டர் அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நான் இந்த ஃபார்முலா பாருங்கள், நான் அந்த எல்லாத்தையும் 2/3 இன்ட்டு இந்த வேல்யூ C9ல் என்ன இருக்குது, இந்த 2, அப்புறம் இந்த 2/3, ஓகே 2/3 C11 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைட் பை போட்டு மொத்த CO என்னது 10 போட்டுட்டு இன்ட்டு இந்த 2க்கு மாற்றிடுறேன், முடிஞ்சு போச்சு C15ல். இப்போ இந்த மொத்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 10 போட்டால் நமக்கு மொத்த சிஓவோட டோட்டல் இன்ட்டு இந்த CO2 போட்டாச்சு அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிடும், எனக்கு 1.33. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோம், அடுத்த அதே இதில் வந்து செகண்ட் CO எடுத்து இதே ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ராசஸை மட்டும் கரெக்டாக பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த R2 இருக்கா, இந்த R2 இந்த CO1க்கு இதை பார்க்கும், CO2க்கு இது, CO3க்கு இது. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பார்க்கணுங்க. ஓகே, இதெல்லாம் R10, S10, நீங்கள் அந்த 5 லைன் R10ங்கிறது ஃபஸ்ட்டு CO, S10ங்கிறது செகண்ட் CO, T10ங்கிறது தேர்டு CO, ஃபோர்த்து CO, ஃபிஃப்த்து CO, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிடுறோம். பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஆக்சுவல் ரிசல்ட் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா பிஓக்கும் இது அப்போ அதே நெக்ஸ்ட் அடுத்த என்ன பண்ணுறீங்க, அடுத்த நாள் வேலையை எடுத்து இந்த நாள் அதை PO2 கண்டுபிடிக்கும், PO3 இது அதே மாதிரி எல்லாத்துக்கும் எனது PO12 வரைக்கும் எனது 0.67. இந்த ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே எனக்கு 0 இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹைஃபன் போட்டு அந்த PO வந்து நாட் அப்ளிகபிள் போட்டு ஹைஃபன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு ட்ராக் பண்ணால் போதும். இதுவுமே நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை, நானே எல்லா ப்ரோக்ராம் எக்ஸல் சீட்லேயும் நீட்டாக பண்ணி வச்சாச்சு, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். முடிஞ்சுதான். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட PO1லேருந்து PO12 இருக்குது, PSO இருக்குது, எல்லாமே எனக்கு ரிசல்ட் கிடச்சிரும். அப்புறம் டோட்டல் இப்போ இந்த டோட்டல் எல்லாத்தையும் டோட்டல் பார்க்குறேன். அப்புறம் CO வெயிட்டேஜ் வந்து நம்ம மேலே உள்ள CO வெயிட்டேஜ் அப்படியே கீழே போட்டிருக்கேன். அந்த 2 இந்த மேலே 2 to 1.25 இருந்ததில்ல, அதான் அந்த சிஓவோட ஆவரேஜ் வெயிட்டட் ஃபேக்டர் 2 to 1.25 அதை நான் கீழே போட்டிருக்கேன். எதுக்காண்டி போட்டிருக்கேன்னா, நான் இப்போ நான் ஆக்சுவலாக என்ன அட்டைன் பண்ணிக்கிறேன் கீழே சொல்லணும்ல, ஆவரேஜ் PO and PSO நான் மெஷர் பண்ணி கீழே போட்டாச்சு. அப்போ மேலே வந்து எனக்கு வந்து ஆக்சுவல், கீழே உள்ள எனக்கு எவ்வளோ அட்டைன் ஆயிருக்குன்னு சொல்லி நான் கீழே பாட்டம்லேயே பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு கிளாரிட்டிக்கு நாளைக்கு கமிட்டிக்காரன் வந்தோன்னா நம்ம சீட்டில் வந்து நம்ம ப்ரீவியஸ் சீட்ஸ்லாம் போக முடியாது, அது கீழே நம்ம போட்டுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காண்டி வச்சுருக்கோம். இதை முடித்த பிறகு ஃபைனலாக இந்த சீட்டை நீங்கள் வந்து ஃபைலில் வச்சுட்டு இவங்களே கோர்ஸ் ஃபைலில் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அதே சீட்லேருந்து எல்லா டேட்டாவும் இங்கே ட்ராவல் ஆயிரும். இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து அது இந்த இதில் வந்து நான் வந்து கோர்ஸ் ஆல்ரெடி இங்கே நாட் அப்ளிகபிள்னு போட்டிருப்பேன். ஏன்னா செமஸ்டர் பிகினிங்கில் நான் இதை அட்டைன் பண்ணல, நாட் அப்ளிகபிள். கடைசி ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன வேல்யூ எனக்கு எந்த வந்துச்சோ 69ங்கிற வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கு. அந்த 69 அந்த 69ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CO ஃபைனலில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த CPL
இங்கே பார்த்தா தெரியும். இந்த இருக்க ஃபஸ்ட்டு இதோட அட்டைன்மெண்ட் வந்து 69, 95, 63 இருக்கா பாருங்கள். 65, 69, 95, ஓகே. அதுக்கு நமக்கு 95, 63, அப்புறம் 92, 84 அங்கே வேல்யூ வந்துடும். அங்கே நம்ம கொடுத்த ரீசன்ஸுமே இங்கே வந்துடும். நான் கிவ் மோர் அசைன்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோமா, ஸோ அதுவும் நமக்கு இங்கே வந்துருப்பாங்க. இங்கே ஃபோர்த் ஒன்று கிவ் மோர் அசைன்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நீங்கள் டைப் பண்ணுற பாயிண்ட்ஸும் இங்கே நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். கீழே எனக்கு சிஓபிஓ மேப்பிங் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். 22, 23க்கு நான் என்ன அட்டைன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபைனலாக நம்ம என்ன அட்டைன் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு இமேஜ் போடணும், ஒரு கிராஃப் போடணும் போட்டுக்கலாம். த்ரெஷ்ஹோல்டு, டார்கெட், அட்டைன்மெண்ட் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். CO1க்கு என்ன இருந்துச்சு, CO2, CO3, CO5 இப்படி போட்டாச்சு அப்படின்னா POவும் நமக்கு இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு இந்த PO பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்க்கலாம், ஆஸ் வெல் சிலது நமக்கு வந்து கம்ப்ளீட் கிளாஸுக்கும் பார்க்கலாம். ஓகே, நோ இஷ்யூங்க. ஓகே, இது வந்து நமக்கு வந்து நான் இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் சீட்டில் நமக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரிங்கிறது ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த 1 hourல் நீங்கள் மார்க்கை மட்டும்தான் என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஷீட்டை நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண போகிறீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஷீட்டை டிஃபைன் பண்ணுறது நம்ம மெயின் டாஸ்க். அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரிங்கிறது வந்து நமக்கு வந்து மேட்டர் ஆஃப் 20 minutes 30 minutes தான். ஓகே, ரிமைனிங் அசஸ்மெண்ட் அதர் அசஸ்மெண்ட்டுக்கெலாம் ஜஸ்ட் நம்ம எக்ஸல் சீட்டில் எங்கேயே இருந்து கூட நம்ம காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் வராது, நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வரும். ஸோ டியர் ஃபேக்கல்ட்டிஸ், நான் இந்த சேனலில் வந்து ஆல்ரெடி சி, பைத்தான், ஜாவாலாம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.